ஹாய். இந்த வீக்கெண்ட் வந்து டிமாண்டி காலனி 2 தான் போயிருந்தோம். அந்த படம் பார்த்துட்டு வந்ததுலேருந்து என்னன்னு தெரியல. அன்னைக்கு நைட்லேருந்து எனக்கு ஃபீவர் வந்துருச்சுங்க. நான் கொஞ்சம் பயந்துட்டேன். எப்பவுமே இந்த பேய் படத்துக்குலாம் நான் வந்து அந்த அளவுக்கு பயப்பட மாட்டேங்க. பட் இது கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப் ஆன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. படம் நல்லாவே த்ரில்லிங்காக நல்லாவே தான் இருந்தது. டிமாண்டி காலனி பார்ட் 1 வந்துட்டு கொஞ்சம் த்ரில்லர் தான் போயிருந்துச்சு. அதில் வந்து கடைசியாக அருள்நிதி வந்து இறந்துட்ட மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. பட் இந்த பார்ட் 2ல அருள்நிதி வந்து காப்பாற்றப்பட்டுருவாங்க. யாருன்னா பிரியா பவானி சங்கர் வந்து அவரை காப்பாற்றிடுவாங்க. பார்ட் 1 எண்ட்லேருந்து பார்ட் 2 சூப்பராக த்ரில்லிங்காக கொண்டு போயிருக்காருங்க டேரக்டர். சூப்பரா பண்ணிருக்காரு. அருள்நிதியை வந்துட்டு டபுள் ஆக்ஷன் மாதிரி காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல அருள்நிதியோட பேர் வந்து சீனிவாசன் இல்லையா, அவர் வந்து கோமால இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த பார்ட்ல டபுள் ஆக்ஷன் அருள்நிதியில இன்னொரு அருள்நிதியோட பேர் வந்து ரகு. அவர் வந்து ஒரு பெரிய பணக்காரருடைய பையன் மாதிரியும் அவருக்கு 2-3 மனைவிகள் இருக்கிற மாதிரியும் இதுல காட்டியிருப்பாங்க. அந்த பணக்கார தந்தையா இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து இந்த மூத்த மனைவியோடைய மகனான சீனிவாசன் பேர்ல எல்லா சொத்தையும் எழுதி வச்சிடுறாரு. சீனிவாசனும் ரகுவரனும் 2 பேர் ரெட்ட பிறவி அப்படின்றதுனால செகண்ட் பார்ட்ல ரகுவரன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சீனிவாசனை கொலை பண்ணணும் அப்படின்னு அலையிறாரு. ஸ்டோரியிலே பாத்தீங்கன்னா டெபி அப்படின்ற பேர்ல பிரியா பவானி சங்கர் வராங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட். அவர் வந்து சம்பந்தமே இல்லாம தற்கொலை பண்ணி செத்து போயிடுவாருங்க. ஸோ தன்னுடைய கணவருடைய மரணத்துல சந்தேகம் இருந்ததுனால பிரியா பவானி சங்கர் புத்த துறவியோடைய உதவியால டிமாண்டி காலனி அப்படின்ற ஒரு பேயோடைய உலகத்துக்கு டிராவல் பண்றாங்க. ஸோ இவங்க 3 பேரும் ஸ்டோரி தான் வந்து இந்த டிமாண்டி காலனி 2ல காட்டியிருப்பாங்க. இவங்க 3 பேருமே டிமாண்டி காலனி பேய் கிட்ட வந்து மாட்டிப்பாங்க. 2015ல இருந்து 2021 வரைக்கும் நடந்த சம்பவத்தை எல்லாம் சேர்த்து வச்சு முடிச்சு போட்டு த்ரில்லிங் குறையாம டைரக்டரோட கைவண்ணத்தை அட்டகாசமா காட்டியிருக்காருங்க. நிறைய வந்து மாதிரி த்ரில்லர் மூவிஸ், ஹாரர் மூவிஸ்லாம் வந்துட்டு நிறைய லாஜிக்கே இல்லாம சீன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. பட் இதுல நிறைய சீன்ஸ் வந்து லாஜிக்கலாவே இருந்தது. எனக்கு பர்சனலா பயமுறுத்தின விஷயம் என்னன்னா, பிரியா பவானி சங்கர் தன்னுடைய ஹஸ்பண்ட் ஆவியை மீட் பண்றதுக்காக டிமாண்டி காலனி உலகத்துக்காக போவாங்க. அப்போ அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருந்துச்சு. எனக்கு நைட்டு தூங்கும் போதெல்லாம் வந்துட்டு எனக்கு அந்த பேய் எல்லாம் அப்படியே வளர்த்துற மாதிரி தாங்க இருந்துச்சு. சூப்பரா பண்ணிருக்காங்க இந்த படம். அருள்நிதி அவர்களுடைய ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பரா யதார்த்தமா இருந்தது. டிமாண்டி காலனில இருந்து ஒரு செயின் ஒன்னு எடுத்துட்டு போறாங்கல்ல, அதை வச்சு நிறைய த்ரில்லிங்கான சீன்ஸ் எல்லாம் இருக்குங்க. பாக்குற நம்மளுக்கு நிறைய கேள்வி வருது. அந்த டிமாண்டி காலனி செயினுக்கும் அந்த பேய்க்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அது செலக்டிவான ஆளுக்கு தான் அந்த புக்ஸை கொடுக்குறாங்களா? எப்படி வந்து அந்த புக்கை படிக்கிறதுக்கு ஆளை தேர்ந்தெடுக்கிறாங்க? அதெல்லாம் நிறைய வந்து குழப்பங்கள் இருக்குங்க. இது எல்லாமே பார்ட் 3ல தான் வந்துட்டு ரிவீல் பண்ணுவார் நினைக்கிறேன் டேரக்டர். பார்ட் 3க்கு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அருள்நிதி டபுள் ஆக்ஷன் கேரக்டர் நடிச்சாலுமே பிரியா பவானி சங்கர் தான் ரொம்ப நேரம் மூவில வராங்க. தன்னோட கணவனை பிரிஞ்சு வாடும் ஒரு சாதாரண பொண்ணாகவும், அதே மாதிரி டிடெக்டிவ் ஏஜென்ட் மாதிரி தன்னோட ஹஸ்பண்ட் ஆவியை தேடி தேடி அலையிற பொண்ணாகவும் பிரியா பவானி சங்கர் சூப்பரா நடிச்சிருப்பாங்க. அவங்க மேக்கப், காஸ்டியூம் எல்லாமே நல்லா இருந்தது பாக்குறது. நாங்க போனது வந்து மண்டேங்க, அதனால கூட்டமே இல்ல தியேட்டர்ல. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10ல இருந்து 15 பேர் தான் உட்கார்ந்துருந்தாங்க. நாங்க டிமாண்டி காலனி போனா வாழை படத்துக்கு ப்ரோமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து ஃபுல்லா புக் ஆயிடுச்சு, நீங்க வாழை படத்துக்கு போங்க. நாங்க ஒத்துக்கவே இல்ல. டிமாண்டி காலனி தான் வேணும்னு கேட்டு பார்த்தா தியேட்டர்ல ஆளே இல்ல. பாத்தீங்களா, தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் நாங்க தான் உள்ள போறோம், ஆளே கிடையாது. இன்னொன்னு, பிக் பாஸ்ல அர்ச்சனா இருக்காங்க இல்லையா, அவங்க கூட ஒரு சின்ன கேரக்டர் பண்ணிருக்காங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க. அருள்நிதி இருக்காரு இல்லையா, அவங்களுடைய அப்பாவுடைய 2வது மனைவியோட பொண்ணு, அது தங்கச்சி மாதிரி ரோல் பண்ணிருக்காங்க. அவங்களும் சொத்துக்காக வந்து நிறைய சில கேம்ஸ் எல்லாம் பண்றாங்க. ஸோ அதுவும் நல்லா பண்ணிருக்காங்க. இந்த வீக்கெண்ட் வந்து டிமாண்டி காலனி பார்த்ததுக்கு அப்புறத்துல இருந்து எனக்கு ஜுரம் வந்து ஒரு 4 to 5 days வந்து நான் பெட்டடா ஆயிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு படம் நல்லா த்ரில்லராக இருந்தது. எனக்கு, மற்றவங்களுக்கு தெரியல, எனக்கு பர்சனலாக அப்படிதான் ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட் vlogல வந்து நான் சந்திக்கிறேன். பாய்.